ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப டேஸ்டான நல்ல உதிரியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷான பிரியாணி மசாலா அரைச்சிக்கணும். அதுக்காக 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் அளவு வர மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 கல்பாசி, 2 கிராம்பு, 2 மராத்தி மொகு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவு தான் அரைக்க முடியும். இந்த அளவு அரைச்சோன்னாலே ஓகே. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம அரிசி ஊற வச்சுக்கணும். நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். இது 1/2 கிலோ அளவு இருக்கும். அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நார்மலான தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ரெண்டுமே சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன சைஸ் பட்டை மட்டும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீளமாக நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அப்போது தான் பிரியாணியோட கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா, பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கைப்பிடி அளவு புதினா, கூடவே 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும். இப்போ இது கூட 1/2 கிலோ அளவு நல்லா க்ளீன் பண்ண சிக்கன் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா மசாலாவோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட ஒன்று சேர்ந்து வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கியிருக்கும். இப்போது இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நம்ம மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு அரிசி எடுத்தோம் இல்லையா, 1 கப் அளவு பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம 2 கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால 3 கப் அளவு தண்ணியை மெஷர் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே கொதித்து வந்திருக்கு. இந்த டைமில் இதில் ஒரு பாதி லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பிரியாணி பர்ஃபெக்டாக வரதுக்கு தண்ணியோட அளவு ரொம்பவே முக்கியம். அதனால் அரிசியில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக வடிச்சிட்டு வெறும் அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ரொம்ப அழுத்தணும் அப்படின்னா பிரியாணியோட ரைஸ் உடஞ்சி போயிடும். லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதித்து வந்திருக்கு. அந்த தண்ணியும் அந்த அரிசியும் சமமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது இதை ஒரு மூடி போட்டுட்டு இது மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு தம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட் பண்ணி விட்டுருங்க. மொத்தமாக 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சூப்பராக நல்ல உதிரியான அருமையான சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.